ஒரு எழுதி கொடுத்த கண்டென்ட் தாங்க பேச முடியும், ஒரே இடத்துல ஒரு கொட்டிடுறாரு, மறு இடத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அதே மாதிரி என்னன்னா பொது பிரச்சனை, எந்த மாவட்டத்துக்கு போறாரு, எந்த பகுதிக்கு போறாரு, அந்த பிரச்சனை பேசி ஆகணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி நாகப்பட்டினத்துல அந்த போன முறை திருச்சிலையும் அரியலூர்லயும் வந்த கூட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் பொதுவான விஷயங்கள், எதிர்ப்பு அரசியல் பேசுது. சரி, அங்க நம்ம பேசிட்டோம், பெரிய டிஸ்டன்ஸ்ல இன்னைக்கு எந்த மீடியா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை? நான் திருவாரூர்னு சொன்னாலே தியாகராஜர் சுவாமிகளும் கோவிலும் ஆழித்தேரும் தான், ஓடாத தேரை நாங்க தான் ஓட வச்சோம் அப்படின்னீங்க. நம்ம தமிழ்நாடு நல்லா ஓடிக்கிட்டு இருக்க தேர்ல 4 பக்கம் கட்டையை கொடுத்துருக்கீங்களேன்னு ஆரம்பிச்ச ஒரு ஸ்பீச் தான். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு அரசியல், அப்புறமா இந்த மாவட்டத்திலேயே ஒரு அமைச்சர் பேர் சொல்ல மாட்டேன்றாரு விஜய். யார் பேரையும் சொல்ல மாட்டேங்கிறார், யார் பேரையும் சொல்ல மாட்டேங்கிறார். இந்த மாவட்டத்திலே ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் இங்க சேவை பண்றதை விட முதல்வர் வீட்டுக்கு தான் நிறைய சேவை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஆரம்பிச்சு முழுக்க இது என்னன்னா, இந்த இப்போ நாகப்பட்டினத்துல இப்ப கூட அதுக்கு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மீன்பிடி சம்பந்தமான ஒரு கப்பல் துறைமுக சம்பந்தமான படிப்பு கல்லூரி எதுவும் இல்லை அப்படின்னு இது மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் பீரியட்லயே மரைன் காலேஜ் தொடங்கிட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் போட்டுருக்காங்க. மீன்பிடி பதனிடுவதற்கான சரியான தொழிற்சாலை இல்லை, 2வது மீன்பிடி இதுன்னு. அப்புறம் நாகப்பட்டினத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் பேசுறாரு, குறிப்பா மீனவர் பிரச்சனை பேசுறாங்க. திருவாரூர்ல என்னன்னா, நீங்க தேரையே ஓட வச்சுட்டு இருந்தீங்க, ஒரு சாலை கூட சரியில்லை அப்படின்றாரு. தமிழ்நாடு முழுக்குமே சாலைகள் ஒன்றும் பெரிய இதுவா இல்லை. கல்லூரியில எந்த டிபார்ட்மெண்ட்டும் இல்லை, மருத்துவக் கல்லூரியில அந்த எக்யூப்மெண்ட்லாம் இல்லை. நீங்க போய் பாத்தீங்கன்னா